السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இஸ்லாம் கூறும் மனித நேயம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றால், முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்மிடத்திலேயே மனிதாபிமானம் குறைந்து போய்விட்டதனாலையும், மற்றவர்களுக்கு மனிதாபிமானத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாம் மனித நேயமற்றவராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது பற்றி உண்டான செய்திகள், இஸ்லாம் மனித நேயத்தை பற்றி என்ன சொல்கிறது, மனித நேயம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மனிதர்களை பொறுத்தளவுக்கு அதிகமான மனிதர்கள் மனித நேயமற்றவர்களாக, இரக்கமற்றவர்களாக இருப்பதை நாம் சர்வசாதாரணமாக பார்த்து வருகின்றோம். மனிதர்களில் ஒரு மனிதனை கண்டா பரிதாபப்படக்கூடாத ஒரு நிலைமை, பரிதாபப்பட முடியாத ஒரு நிலைமையில், பச்சாதாபப்பட முடியாத ஒரு நிலைமையில், இரக்கமற்றவர்களாக ஒரு கொடூரமான காட்சிகள், ஒரு பரிதாபமான காட்சிகளை கண்டும் காணாமல் போகக்கூடிய நிலைமையை நாம் இன்று சர்வசாதாரணமாக பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு, உச்ச நீதிமன்றம் கூட ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு எமர்ஜென்சியான நேரத்தில் உங்களை யார் கண்ணு முன்னாடி இருந்தாலும் நீங்கள் அவர்களை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க. நீங்கள் எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் பதிவு பண்ணிக்கிறலாம். அந்த மருத்துவத்துறை கூட என்ன செய்யணும், அதில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவங்கள்ட்ட எஃப்ஐஆரை கேட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணக்கூடாது என்று கூட ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு மனிதன் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடந்தானாக்க அவனை யாருமே தூக்குறதுக்கு நாதி இல்லாமல் கிடப்பான். தூக்குனா நம்ம மேலே பழி வந்து விழுந்துருமோ, நம்மளை போலீஸுக்காரன் அலக்கழிக்க செய்வாங்களோ, கோர்ட்டுக்கு எதுவும் அலைய விட்டுருவாங்களோ என்று மனித நேயம் உள்ளவர்களோடு செய்ய முடியாத அளவுக்கு மனித நேயமற்றவர்களாக இருந்தார்கள். மனித நேயம் உள்ளவர்களோட துணிஞ்சு செய்ய முடியாது. இந்த போலீஸ்காரன் செய்யக்கூடிய அந்த அலக்கழிப்பு, கோர்ட்டு கேஸில் அலைய முடியாது, நம்மளால் முடியாது, நம்மளுக்கு பல ஆயிரக்கணக்கான வேலை இருக்கு என்று விளங்கி கொண்டு அந்த மாதிரி செய்யாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கூட என்ன செஞ்சிருச்சு, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் மனித நேயம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் மனித நேயம் இல்லாத ஒரு அரசாங்கம் கூட என்ன செய்யுது, மனித நேயத்தை பற்றி பேசக்கூடிய நிலைமையில் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. நீங்க டாக்டரை கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு டாக்டர் படித்தவர்கள் எவ்வளவு மனித நேயத்தோட இருக்கணும், மனித நேயம் உள்ளவர்களா. படிக்காதவனை காட்டிக்கும் படித்தவன் எவ்வளவு மனித நேயத்தோட இருக்கணும். அவனுக்கு மனிதன்டா யாரு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்து ஒரு டாக்டர் எப்படியெல்லாம் மனித நேயம் மற்றவர்களாக நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் படித்த படிப்பை வைத்து எப்படியெல்லாம் அந்த மக்களை ஏமாற்ற முடியும், மக்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும் என்று கருதி அவர் என்ன செய்யறாங்க, ஆஸ்பத்திரி உள்ளாக நுழைஞ்சதுல இருந்து வெளியாகிற வரைக்கும் பல லட்சக்கணக்கான பில்ல போறாங்களா இல்லையா. வர்றவங்க எந்த சூழ்நிலை வராங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, பின்னணி என்ன,
அவங்க பொருளாதாரம் உள்ளவங்களா இப்படிலாம் பார்க்கறது கிடையாது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைஞ்சிட்டோமாக்க பல லட்சம் ரூபாய் இல்லாமல் உள்ள வெளியே வர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சா இல்லையா? அந்த அளவுக்கு மனிதநேயமற்றவர்களாக இருக்காங்க. படித்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்க டாக்டர் இத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லா டாக்டரும் அப்படி சொல்ல கிடையாது. படித்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்க வேண்டியது என்ன? மனிதாபிமானம் இருக்கணும். அவர்கள் அறிவு அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடியது. அவர்கள் கல்வி கற்றார்கள். இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் கற்று அவர்களிடத்தில் என்ன கிடையாது? இந்த மாதிரி மனிதநேயம் உள்ள செய்தி கிடையாது. மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு உண்டான தகுதி அவர்களுக்கு இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எப்படி திருட வேண்டும்? படித்தவன் தான் அதிகமாக திருடுறான். படிக்காதவனை காட்டிக்கும் படித்தவன் தான் கொள்ளையடிக்கிறான், கலப்படம் பண்ணுறான். இப்படியெல்லாம் மனிதநேயத்துக்கு எதிரான செயல்பாடுகள் என்ன செய்யுது? மலிஞ்சு கிடக்குது. ஆனால் இந்த இஸ்லாம் மனித நேயத்தை பற்றி எப்படி சொல்லுது? நீ உதாரணமாக பாருங்களேன். ஒரு சம்பவம், ஒரு அழகான ஒரு சம்பவம், நம்மளுக்கு எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச ஒரு சம்பவம். சுனாமி ஏற்பட்டு எவ்வளவு பெரிய சீரழிவு ஏற்பட்டுச்சு. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் கடுமையான முறையில் சுனாமி ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான உயிர்கள் சேதமடைந்தது. பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புகள் சேதமடைந்தது. இதில் எத்தனை பேர் மனித நேயத்தோடு நடந்து கொண்டாங்க? சில அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதிகமானவர்கள் மனித நேயத்தோடு நடந்து கொண்டாலும் சில மிருகங்கள் இருந்துச்சா இல்லையா? சில அரக்க குணமுடையவர்களும் அரக்க சிந்தனை உடையவர்களும் இருந்தாங்களா இல்லையா? அந்த செத்து போன பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய மோதிரங்கள் கலட்ட முடியல என்று விரலை வெட்டிட்டு போனவனா இருந்தாங்க. இதெல்லாம் மனித நேயம் உள்ள செய்யலாம். அதுல காப்பாற்றி அந்த சுனாமி பேரலையிலிருந்து, அந்த சீற்றத்திலிருந்து காப்பாற்றி வரப்பட்ட பெண்கள், எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ஒரு மனிதநேயம் உள்ள எவனால் செய்ய முடியுமா? ஆனால் இப்படியெல்லாம் ஒரு மனிதநேயத்தோடு செய்யக்கூடிய நேரத்திலையும் மனிதநேயமற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அவங்க கழுத்தில் கையில் கிடக்கிறத கலட்டிட்டு போகிறதுல தான் குறியா இருக்கிறாங்களே ஒழிய அவர்களை உதவி செய்யணுங்கிற நோக்கம் இல்லாமல் போயிடுச்சா இல்லையா? மனிதரிடமிருந்து எடுபட்டு போச்சா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனிதநேயம்னா என்ன? ஒரு மனிதன் மற்ற மனிதனை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை மனிதனாக கருத வேண்டும். அப்போ தான் மனிதநேயம் ஏற்படாது. நான் மனிதன், மற்றவங்களாம் மனிதன் இல்லைன்னு வைங்க, அப்போ அவனுக்கு இடையில மனிதநேயம் ஏற்படாது. எப்ப மனிதநேயம் ஏற்படும் என்றால் எல்லாரும் மனிதர்கள், எல்லோரும் சமமானவர்கள், கடவுளுடைய படைப்புல அத்தனை பேரும் சமமானவர்கள் என்ற முதல் அடிப்படையான அந்த பேசிக்கான எண்ணம் வந்துட்டாலும் என்ன வந்துடும்? மனிதநேயம் வந்துடும். இது இஸ்லாம் தான் இந்த மனிதநேயத்தை சொல்லுது. மற்ற எந்த மார்க்கங்கள்லையும் மதங்கள்லையும் கிடையாது. எத்தனையோ மதங்கள் இருக்கு. இந்து மதம் போன்ற மதங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்களாக்க இந்த வர்ணாசிரமம் கொள்கை என்று சொல்லியே ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க. பிறப்பாலே மனிதன் உயர்வுதான் இருக்கிறது. சில பேர் பிரம்மனுடைய காலில் இருந்து பிறந்தவன், தலையிலிருந்து பிறந்தவன், துடையிலிருந்து பிறந்தவன், தோல்ல இருந்து பிறந்தவன் சொல்லி பிறப்பாலே என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு இடையில உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொண்டு இவர்கள் தீண்டத்தகாதவர்கள், இவர்களை தொடக்கூடாது, இவர்கள் தொட்டா தீட்டு, இவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகக்கூடாது, அவர்கள் நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தா சிறு பணியாம தான் வரணும், தோல்ல துண்டு போடாம தான் வரணும் என்று சொல்லி மனிதனை மனிதனாகவே பார்ப்பதில்லை. இதுவே மனித நேயத்துக்கு எதிரான செயல். முதல்ல மனிதனா பார்ப்பதுதான் மனித நேயமான செயலை ஒழிய மனிதனா பார்க்காம இவன் மனித இனத்திலே சேர்ந்தவன் கிடையாது, இவனை மனித இனத்திலே சேர்க்க முடியாது என்று ஒருவன் கருதினாலே ஆனால் அவன் என்ன இல்லை, இந்த மாதிரி ஆளுக்கிட்ட மனித நேயத்தை எதிர்பார்க்க முடியுமா? இப்படி ஒரு மனிதனை ஒருத்தர் நினைக்கிறான், இவன் மனித இனத்தில் சேர்க்க முடியாது. இப்படி ஒரு மனிதன் நினைத்தானையானால், எண்ணுவானையானால் அவன் இடத்துல எப்படி மனித நேயத்தை எதிர்பார்க்க முடியாது. இதற்கு இஸ்லாம் தான் அழகான தீர்வு சொல்லுது. நீங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் என்ன, அதுல கர்த்தருடைய சபைக்கு எவன்லாம் வரலாம், எவன்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவன் அங்கே என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது அங்க குறைபாடு உள்ளவர்கள் எந்த அங்கமா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், முடமா இருக்கட்டும், ஊனமா இருக்கட்டும், சப்பானியா இருக்கட்டும், மூக்கு நஞ்சவன், விதர் நஞ்சவன், இப்படி அந்த அங்க வீணர்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கு அத்தனை குறைகள்னு சொல்லி இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது, இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப முதல்ல மனிதனா பார்த்தாலே மனிதனே தானா வந்துடும். இதை பத்தி இஸ்லாம் சொல்லுது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இதுல என்ன ஆகி போச்சு? இந்த தீண்டாமை என்பது முற்றிலுமா என்ன செஞ்சு போச்சு? உடைச்சு எரியப்பட்டு விட்டது. உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கின்றோம். உங்களை ஒருவர் மற்றொருவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோமே ஒழிய வேறுபாடு கற்பிப்பதற்கல்ல, உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கல்ல. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அதனால எல்லாரும் சமமானவர்கள் கிடையாது. யார் இறைவனிடத்தில் இறை அச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, இறைவனை அஞ்சு யார் நடக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். ஆனா மனிதர்கள் எல்லாரும் சமமானவர்கள் சொல்லுதா இல்லையா இஸ்லாம்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் நிறைவேற்றி காட்டினார்கள். அடிமை இனத்தை சேர்ந்தவர்களையும் அரபிகளையும் சமமாக நடத்தினார்கள். சமபந்தியில உட்கார வைத்தார்கள். இன்னைக்கு சொல்றாங்க சமபந்தி போஜனம்ங்கிறாங்க. சமபந்தி போஜனம்டா என்ன? இந்துவில் இருக்கக்கூடிய அந்த 72,000 பிரிவு, அவன் தாழ்த்தப்பட்டவன், எஸ்சி, அவன் எத்தனையோ பிரிவு இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர்கள் சாப்பிடுவார்கள். இது என்ன சொல்றாங்க? சமபந்தி போஜனம், நாங்க சகோதரத்துவமா இருக்கிறோம்னு சொல்றாங்க.
ஆனா இது வந்து ஹோட்டல்ல சர்வசாதாரணம் நடக்கிறதா. எல்லா ஹோட்டல்லையும் என்ன எவன் வேண்டாலும் காசை கொடுத்தா எவன் வேண்டாம் உட்காந்து சாப்பிடலாம். இது வந்து சகோதரத்துவத்தை உண்டு பண்ணாது. அதே மாதிரி என்ன இந்த சகோதரத்தை உண்டு பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சிவப்பு ரத்தம் எல்லாத்துக்கும் சிவப்பு இப்படிலாம் சொல்றாங்க. இதனால ஒற்றுமை ஏற்பட்டு விடுமா? ரத்தம் எல்லாத்துக்கும் சிவப்பா தான் இருக்குது. அதனால ஒண்ணு சேர்ந்துருவானா? அதனால கையை பிடிச்சி நடந்துருவானா? தொட்டால சீட்டுங்கிறானே. அப்ப இவனுக்கு வந்து இயற்கையான முறையில பயிற்சி விடுதணும் என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்யுது? எல்லா விதமான காரியங்களையும் செய்யுது. அந்த அரபியையும் அந்த அஜமியையும், அதாவது அரபி அல்லாதவர்கள் அடிமை இனத்தை சேர்ந்தவர்களையும் சப்புல ஒண்ணு அணிக்க வைக்கும். சகோதரத்துவம் ஏற்படணும்டா இப்படி எல்லாம் செய்யணும். அப்படி இஸ்லாம் நிப்பாட்டி அந்த சமுதாயத்திலிருந்து அப்படி ஒரு சிந்தனையை எண்ணத்தை அப்படியே தொடர்ச்சி இருந்துச்சா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தரங்க செயலாளராக இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாற்றே இல்லையா? அவர்கள் வாங்க சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்களா இல்லையா? இப்படி எல்லாம் இந்த மனித நேயத்தை என்ன செய்யுது? இஸ்லாம் போதிக்குது. மனிதனை என்னைக்கு மனிதனா கருதுறோமோ அன்னைக்கு என்ன செஞ்சிருவேன்? அந்த மனித நேயத்துக்கு எதிரான செயல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவேன்? எடுபட்டு போயிடும். அடுத்து என்ன இஸ்லாம் அந்த மனித நேயத்துக்கு உண்டான வழிமுறை சொல்லுது என்றால் சலாம் சொல்வது. நம்மள பெரும்பாலானவர்கள் சலாம் சொல்றோம். யாரை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தா மட்டும் சொல்றோம். அது நம்மளுக்கு யாரை தெரியுமோ அவங்களுக்கு மட்டும் சொல்றோம். ஒருவர் இன்னொரு அறிந்திருந்தா மட்டும் என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். ஆனா அதிகமானவர்கள் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது சலாமுன் அலைக்கும் இதுக்கு என்ன பொருள் என்று தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே இதனுடைய உண்மையான பொருள், இதனுடைய ஆழமான பொருள் என்ன என்பதை விளங்கி சொன்னால் தானாலே சகோதரத்துவம் வந்துடும். அந்த கசடு வெறுப்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம போயிடும். மனிதனுக்கு மத்தியில் உள்ளது வெறுப்பு இல்லாம மனிதநேயம் தானாக மலரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு அழகான ஒரு வழிமுறையை கொண்டு வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், இதை உங்களுக்கு இடையில பரப்புங்கள் அப்படிங்கிறாங்க. இது ஈமான்ல உள்ளது. உங்களுக்கு இடையில நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள், கொண்டு போய் சேருங்கள். அப்படி என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? அப்படி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. இந்த சலாம்னா என்ன? அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பார்த்து இந்த அர்த்தத்தை விளங்கி நம்ம சொல்றோம். அல்லாஹ் இப்ப நம்ம தமிழ்ல சொன்னோம்னா அவனுக்கு விளங்கு. அஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நம்மளுக்காக வந்து துஆ செய்றாங்க. வா அலைக்கும் அஸ்ஸலாம், அது மாதிரி அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அவர்களும் நம்மளை நோக்கி சொல்லும் பொழுது நாமும் அவர்களுக்கு சொல்லும் பொழுது என்ன ஏற்படும்? ஒவ்வொரு மனிதனுக்கு இடையில நேசம் ஏற்படும், பாசம் ஏற்படும். நம்மளுக்காக ஒரு துஆ செய்யறாரு. அறிந்தவர்களுக்கு மத்தியில் செய்யறது மட்டும் கிடையாது, அறியாதவர்களுக்கு மத்தியில் செய்யறோம். எனக்கு யாருன்னு தெரியாது, ஒரு முஸ்லீம் இருக்கிறார், முஸ்லீம் அல்லாதவரார், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும்ங்க, அல்லாஹ்வுடைய சமாதானம் சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய நேர்வழி உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்படிங்கிற அர்த்தத்தில் நான் அவர் சொன்னாங்க. அவர் என்ன செய்வாரு? என்னடா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி துஆ செய்யறாரு, யாருன்னே தெரியலையே அப்படின்னு அவர் சிந்திச்சு இப்படி எல்லாம் இந்த இஸ்லாம் மார்க்கம் சொல்லுதோ அப்படின்னு விளங்குவார். அவர் நல்ல நோக்கத்தை நோக்கி வருவார். இன்னும் சொல்ல போனா இந்த சலாத்தை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சலாம் மட்டும்தான் இருக்குது. முஹம்மன் கூறுறதுல இருந்து இந்த முஹம்மன் கூறுவது வந்து இந்த இஸ்லாத்துல மட்டும்தான் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் சொல்லலாம். மற்ற மதங்கள்ல உள்ளது, மற்ற கொள்கை இசங்கள்ல உள்ளது எல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போயிட முடியாது. சில இந்து மதத்துல வந்து வணக்கம்னு சொல்றாங்க. இது வந்து அடிப்படையில தப்பா போயிடும். மனிதன் ஏன் வணங்கணும்? அவன் நம்மளை போன்ற சாதாரண ஒரு மனிதன். அவனுக்கு வந்து என்ன இருக்குது? மலஞ்சலம் சுமந்து இருக்கிறான், அவன் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு எல்லா விதமான குறைபாடுகளும் இருக்குது, எல்லா விதமான பலவீனங்களும் இருக்கிறது. அவனை நம்ம எப்படி வணங்க முடியும்? மனிதனை வணங்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் இது பேசிக்கலே தப்பா போய் இது சொல்லக்கூடாது. அடுத்து என்ன செய்யறாங்க? சில பேர் குட் மார்னிங், குட் ஈவினிங் இப்படிங்கிற போற காரணங்கள் சொல்றாங்க. நல்ல காலை உண்டாகட்டும், உங்களுக்கு நல்ல வேலை உண்டாகட்டும், நல்ல மாலை உண்டாகட்டும்லாம் சொல்றாங்க. ஆனா இதையும் என்ன செய்ய முடியாது? எல்லா நேரத்தையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு வருவான், குட் மார்னிங் உனக்கு நல்ல காலம் உண்டாகட்டும். அவன் என்ன சொல்லுவான்? இப்போ தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கிறான், பல லட்ச ரூபாய் செலவழிச்சு வந்திருக்கு, நல்ல காலங்கிறியாடா அப்படின்னு அவன் கோவப்படுவான். அதே மாதிரி ஒரு இளவு வீட்டில் ஒரு ஜனாசா ஒரு மையத்துக்கு இருக்க வீட்டில் அங்கே போய் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாம் வந்து இந்த சலாம் சொல்லுதா இல்லையா? அது எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் இது மனித நேயத்தை உண்டாக்குற அன்பையும் நேசத்தையும் உண்டாக்கக்கூடிய காரியம் இது. இந்த மாதிரி சொல்லுவது, நீங்கள் வந்து ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சில பேர் அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த நேரத்தில் அந்த இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய நிம்மதி உங்களுக்கு உண்டாகட்டும். நோயாளியை போய் பார்க்க போகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த நிவாரணம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற போல அர்த்தம் ஒவ்வொரு இடத்துக்கு மாறிக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு முஸ்லீம் அல்லாஹ் பார்த்து சொல்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி. எல்லாமே சாந்தி தானே, நிம்மதிங்கிறது தானே, எல்லாமே நிம்மதியிலிருந்து வர்றதானே. ஒரு எவனுக்கு எது நிம்மதி? இஸ்லாம் அல்லாதவனுக்கு இஸ்லாம் என்பது நிம்மதி. நோயாளிக்கு எது நிம்மதி? நிவாரணம் என்பது நிம்மதி. அந்த மௌத்தா போன வீட்டுக்கு அவனுக்கு எது நிம்மதி? ஆறுதலான அந்த செய்திகள் நிம்மதி. அப்ப அல்லாஹ்வுடைய நிம்மதி என்பது ஒவ்வொரு இடத்துக்கு தக்கவாறு பொருள் மாறிக்கிறேன். நீங்க யாரை எந்த நோக்கத்தில் சந்தித்து சொல்கிறீர்களோ அந்த இடத்துக்கு தக்க அது பொருள் மாறிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க சொல்றீங்க, அது அல்லாஹ்வுடைய நிம்மதி உங்களுக்கு உண்டாகட்டும். எவனுக்கு எது நிம்மதி தேவையோ, எவனுக்கு எந்த நிம்மதி தேவையோ அந்த நிம்மதி அவனுக்கு கிடைக்கட்டும். நேர்வழி ஒருத்தனுக்கு தேவையா இருந்தா அது நேர்வழி தான் அவனுக்கு நிம்மதி. சொர்க்கத்துக்கு அதான் நிம்மதி. சொர்க்கம் செல்வதற்கு அதான் முக்கியமான தேவை. அது அப்படி கிடைச்சி போயிடும். அப்ப இப்படியாப்பட்ட ஒரு சலாத்தை என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இது உங்களுக்கு இடையில வந்து சலாத்தை பரப்புங்க. நீங்க அது மூலமா உங்களுக்கு இடையில இணக்கம் ஏற்படும். என்ன சொல்றாங்க? சொல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு இடையில வந்து ஒரு மூமின்
இன்னொரு மூமினோட 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது. நம்ம சாதாரணமா சண்டை பிடிச்சுக்கிட்டா, மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக சண்டை பிடிச்சமையானால் அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை வெறுக்கிறது ஒருத்தரை நேசிக்கிறது வேற கணக்கு. அது அவனுக்கு அடியோடு வெறுத்தாலும் வெறுத்துடலாம், அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்தது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் இன்னொரு மூமினோட 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் இதுல உங்களை யார் சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். ஒரு நாளைக்கு சண்டை வந்துடும். மனுஷன்டா கருத்து வேறுபாடு இல்லாம எவனும் இருக்க முடியாதானே. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை ஆகக்கூடியவனா மனுஷன் இருக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அவன் நம்மளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். 2 நாளைக்கு சொல்லிக்கிட்டா 3 நாள் தானா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க? ஆர்வம் ஊட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி உங்களை யார் முதல்ல முந்தி கொண்டு சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று யார் சொல்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் சமாதானம் நிம்மதி பரக்கத்து எல்லாம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு யார் சொல்றாரோ அவர் 30 நன்மை இருக்கிறது. அப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாத்தை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? சமுதாயத்துக்கு மத்தியில் மனித நேயத்தை உண்டாக்கலாம், மனித நேயம் உள்ளவர்களாக மாற்றலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித நேயத்தை பற்றி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மனிதர்கள் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார்கள், மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பரிதவித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வரலாறு நம்ம பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய கண்ணெல்லாம் அப்படி கலங்கிவிடும். அப்படியான சம்பவம்லாம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிறாங்க, பள்ளிவாசலில் இருக்கிறாங்க. முலர் என்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வருகிறது ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு. அவங்க எப்படி வர்றார்கள் என்றால் பஞ்ச பராரிகளாக, எப்படி ஒரு ஆடைகள் கம்பளியான ஆடைகள் போட்டிருக்கிறாங்க. அவர்களை பார்த்தாலே எப்படி ரொம்ப பரட்டையாக பஞ்ச பராரிகளாக, சாப்பிட்டு பல நாட்கள் இருக்கும் போல கண்ணெல்லாம் உள்ள போனவர்களாக இப்படி ஒரு கோலத்தில் அந்த கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சி அப்படியே கோபம் அப்படியே என்ன செய்யுது? இந்த சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதுளம்பழம் வெடிச்சா என்ன கலர்ல இருக்கு அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சி அப்படியே தனியா தெரியுது. ரசூலுல்லாஹ் கோபத்தில் இருக்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அவங்களை கட்டளை ஏறுறாங்க. பிலாலை நீங்க வாங்க சொல்லுங்க, நீங்க காமத்து சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகிறாங்க. தொழுது முடிச்சவொன்னு என்ன செய்யறாங்க? உரை நிகழ்த்துறாங்க. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை நிகழ்த்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு பக்கத்துல இப்படி ஒரு சமுதாயம் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது, நீங்க இதை கண்டு காணாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கை செய்யறாங்க. பேரிச்சம்பழத்தையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று உரை நிகழ்த்துறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அவர்களால் முடிந்த பொன்னாலான வெள்ளியாலான பேரிச்சம்பழம் கோதுமை இப்படி போன்ற தான தர்மங்களை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது என்ன செஞ்சிருது? அப்படி ரொம்ப பெரிய மூட்டை நிறைய 2 மூட்டை சேர்ந்து போயிருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய சூரிய வெயிலில் மின்னக்கூடிய பொன்னை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே மாறியது. அப்படி சந்தோஷப்படுறாங்க. சரி, இப்படி ஒரு சமுதாயத்துக்கு இந்த ஒரு நிவாரணம் கிடைச்சிருச்சு. அப்ப அந்த சமுதாயம் கஷ்டத்துல ஒரு சிக்கல்ல ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கும் பொழுது சமுதாயத்தினுடைய தலைவருக்கு என்ன செய்யுது? கடுமையான இந்த சமுதாயத்தின் மேல கோபம் வருது. இப்படி ஒரு சகோதரர்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அவர்களை கண்ணு காணாம இருக்கிறீர்களே, அவர்களை கண்டு கொள்ளாம இருக்கிறீர்களே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அப்படி பரிதாபப்படுறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இல்லாதவர்கள், இந்த மாதிரி நம்மள்ட்ட யாசகம் கேட்டு வரக்கூடிய அவங்கள்ட்ட கூட நீங்க கண்ணியமான முறையில் நடந்துக்கிறீங்க. நீங்க அவர்களுக்கு அழகான முறை செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் பொருளாதார ரீதியாக சில பேருக்கு தண்ணீரை கொடுத்துருக்கிறான், சில பேர் இல்லாம ஆக்கியிருக்கான். ஆனா அவர்களோட நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான சம்பவத்தின் மூலமா சொல்றாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான, சில பேரை விசாரிப்பானா. அதுல ஒரு ஆள் யாரு? ஒரு ஆள் அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான். இந்த மாதிரி நான் உன்னிடத்துல அதாவது தாகமா இருக்கிறது என்று நான் தண்ணி கேட்டு வந்தனே, நீ எனக்கு ஏன் தண்ணி தரல அப்படின்னு நல்லா கேட்பானா. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, அகிலத்தின் ரட்சகனான உனக்கு தாகமா, நான் உனக்கு எப்படி தண்ணி தர முடியும்? அப்ப லாஜிக் பேசுவாங்க. நான் எப்படி உனக்கு தண்ணி தர முடியும் அப்படின்னு அவன் கேட்பான். அப்ப உன்னுடைய வீட்டிற்கு இந்த மாதிரி ஒரு அடியான தாகத்தோடு வந்தானே, நீ அவனுக்கு அங்க தண்ணீரை நீ கொடுத்திருந்தேயானால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய், என்னுடைய உதவி உனக்கு கிடைத்திருக்கும், நீ அவனுக்கு கொடுக்கலையே அப்படின்னு நல்லா கேட்பானா. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வானா, இன்னொரு மனிதனை கூப்பிட்டு கேட்பான். நான் குளிர்ல வந்தேன், நான் குளிர் அடிக்குது என்று நான் வந்தேன், உன்னிடத்தில் ஒரு போர்வை ஒரு துணியாவது கிடைக்குமா என்று நான் வந்தேன், நீ எனக்கு ஏன் அந்த மாதிரி போர்வை தரல? அப்ப அவன் சொல்லுவானா, அகிலத்தின் ரட்சகனான உனக்கு குளிராவது இதாவது உனக்கு போர்வையா? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இந்த மாதிரி ஒரு அடியான் உன் இடத்துல வந்தானே, நீ அவனுக்கு நீ அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்திருந்தால் நான் அங்கே என்னை கண்டிருப்பாய் அப்படின்னு அவன் அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள் என்றால், ஒருவன் நம்மளிடத்துல ஒரு தேவை என்று வந்து விட்டால் அவனுக்கு நம்மளால முடிந்த உதவியை செஞ்சாங்க. யாரை பார்க்கலாம்? அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய அருளை பார்க்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இதை காட்டிக்கு ஒரு மனிதநேயம் தான் இருக்குமா? ஒரு மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது, அவர்கள் சிரமப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யணும். அவர்களை என்ன செய்யணும்? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி ஒரு உடலை போன்றவர்கள். அந்த ஒரு உடல்ல ஏதாவது ஒரு
குறிப்பா கண்ணே சொல்றாங்க, கண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்தமான எல்லா உறுப்புகளும் எப்படி அதற்காக பாடுபடுகிறது. ஒரு கண்ணுக்கு ஒரு நோய் என்றால் கை மருந்து தடவுகிறது, வாய் சாப்பிடுகிறது, உடல் அத்தனை உறுப்புகளும் கொண்டு போய் சேர்க்கிறது, கால் டாக்டரை பார்த்து செல்கிறது. எப்படி ஒரு பொருளுக்கு ஒரு சேதாரம் ஏற்பட்டு விட்டால் அத்தனை உறுப்புகளும் செயல்படுகிறதோ அது மாதிரி ஒரு மூமினுக்கு ஒரு கவலை என்றால், ஒரு துன்பம் என்றால், ஒரு இன்னல் என்றால் எல்லா மூமின்களுக்கும் அது பிரச்சனையா தெரியும், எல்லா மூமின்களும் சிரமமா தெரியும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு அடையாளம் என்னவென்றால் அவர்கள் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள். அதுல ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை எப்படி பலப்படுத்துகிறதோ, நீங்கள் கட்டடம் கட்டும்போது ஒண்ணா விட்டுட்டு கட்டினாங்க, அது ஸ்ட்ராங் இருக்காது, அது வந்து சீக்கிரமா கீழே விழுந்துடும், ஓட்ட விழுந்து போயிருக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொல்லாம ஒரு கல் இன்னொரு கல்லை எப்படி பலப்படுத்துகிறதோ, அடுக்கி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குமோ அது போன்று மூமின்கள் அப்படி இருக்க வேண்டும். ஒரு கல் இன்னொரு கல்லை பலப்படுத்துவது போல, உறுதி செய்வது போல மூமின்கள் என்ன செய்யணும், ஒரு மூமின் இன்னொரு மூமின் உதவியாக இருக்கணும், உதவி செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் வந்து இது இஸ்லாத்துல மட்டும் கிடையாதுங்க, பிற மதத்தவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான ஒரு மனித நேயத்தோட எவ்வளவு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கு எல்லாம் தூதர் இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ஆலமீன்கள் எல்லாம் அருளாக அனுப்பப்பட்டவர்கள் இல்லையா, எல்லாத்துக்கும் வழிகாட்டி இல்லையா. அவர்கள் பிற மதத்தவர்களும் எப்படி நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, பிற மதத்தவர்களை பார்த்தாலே என்ன வெறுக்கக்கூடியவர்களாக, அவர்களை வந்து கருணை கொடூரமாக பார்க்கக்கூடியவர்களாக இப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. அவர்களும் என்ன அல்லாஹ்வுடைய படைப்புள்ள உள்ளவர்கள் தான், அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். நம்ம வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டவில்லை. அதற்காக நம்ம பாடுபடணுமே ஒழிய அவர்களை அழிக்கிறதுக்காக பாடுபடக்கூடாது. அவர்கள் யுத்தம்னு வந்துட்டா அழிச்சு நாசமாக்கிற வேண்டியது அது வேற கதை. போர்னு வந்துட்டா நம்மளையும் நம்ம சமுதாயத்தையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய படைப்பலத்தையும் காப்பாற்றுவதற்காக என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனால் சாதாரண அவன் என்ன செய்யறான், இஸ்லாத்தை விளங்காம இருக்கிறான், இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக விளங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு பரிதாபப்பட்டு அவனுக்கு வந்து சத்திய இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு மனிதாபிமானம். நாம மட்டும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது வந்து சுயநலமுங்க, எல்லாரும் சுனத்திற்கு போகணுங்கிறது பொது நலம். இது இஸ்லாத்துல உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து ஒரு யூத சிறுவன் வேலை பார்க்குறான். அந்த யூத சிறுவன் வந்து என்ன செய்யறான், அந்த யூத சிறுவன் கூட பாருங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு எதிரியான ஒரு சமுதாயம். யூதர்கள் என்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சாங்க, ரொம்ப பெரிய எதிரியா இருந்தாரு. ரசூலுல்லாஹ்வை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு எதிரியா இருந்த சமுதாயத்தில் வந்து தன்னுடைய பணியாளாக அப்படி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. பாருங்க, பணியாளர்கள் மூலமாக தான் நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. இந்திரா காந்தியை சுட்டு கொண்டது கூட யாரு, அவருடைய பணியாளர் தான் சுட்டு கொண்டது. இந்த மாதிரிலாம் ஒரு எதிரி சமுதாயம். அப்போ வந்து அவங்க ஒரு எதிரி சமுதாயம்லாம் கிடையாது. அந்த இவர்களை பொறுத்தளவுக்கு, சிங்குகளை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எதிரியாகவும் இருக்க கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால சுட்டு கொண்டு விட்டாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்றே கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் யார், யூதர்கள். இவர் வந்ததனால நம்மளுடைய மார்க்கம் எல்லாம் தடைபட்டு விட்டது, நம்மளுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி முட்டுக்கட்டையாகி விட்டது, நம்மளுடைய பொருளாதாரங்களை வந்து இவர் மறுக்கிறார், வட்டியிலான தொழிலை மறுக்கிறார் இப்படின்னு கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க, கோவப்பட்டு ரசூலுல்லாஹ்வையும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல வகையிலையும் முயற்சி செய்யக்கூடியவர்கள் யாரு, யூதர்கள். ஆனா அப்படியாப்பட்ட யூதர்களிடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள், எதிர்க்கக்கூடியவர்களை தான் எதிரியாக நினைத்தார்களே ஒழிய எல்லாத்தையும் எதிரியாக நினைக்க கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனை வீட்டில் பணிக்கு அமர்த்துறாங்க. அவனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்யுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத சிறுவனை பார்க்க போகும் பொழுது அந்த யூத சிறுவன் மரணத்தினுடைய எல்லை நெருங்கி கொண்டு இருக்கின்றான். அவன் வந்து இந்த அந்தாண்டு இருக்குது, மரணித்திருவான், சக்கராத்து ஹால்ங்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டாலே ஒரு மாத தூரத்தில் இருக்கக்கூடியவர்களாம் பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் என்ன செய்யறாங்க, முன்னாடி இந்த முகமது வந்துட்டாராம, படை எடுத்துட்டாராம, நம்ம நோக்கி வர்றாராமா ஆடி கடியக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ரசூல், அப்படியாப்பட்ட ஒரு தூதர், ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி என்ன செய்யறாங்க, சாதாரண ஒரு பணியாளனுடைய வீட்டிற்கு ரசூலை தேடி சென்று பார்க்க போறாங்க. இதுவே எவ்வளவு பெரிய மனிதாபிமானம். நம்மள்ட்ட எல்லாம் நடக்குமா, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நோயா கிடக்குறான், அவனை போய் நம்ம பாக்குறோமா, அவனுக்கு நல விசாரிக்க போறோமா, அவனால் நம்மளால என்ற உதவியில் அவனுக்கு செய்யறோமா என்றால் செய்யறது கிடையாது. முஸ்லீமா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீமா இருக்காங்க. ரசூலுல்லாஹ் முஸ்லீம் அல்லாத வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை சிரமம் வரும் பொழுது நம்ம கண்டு காணாமல் இருக்கிறோம். என்ன நடந்தாலும் எக்கேடுகிட்டு போனா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறோம் நம்ம. ஆனா இதெல்லாம் மனிதாபிமானத்துக்கு எதிரானது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதையும் கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த யூத சிறுவனை போய் பார்க்க போறாங்க. அவர் கடைசி நேரத்தில் இருக்கிறான்னு விலகி கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வந்து அஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு, நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே நீ வெற்றி பெறுவாய்னு சொல்றாங்க. அஸ்லீம் வ தஸ்லீம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ வந்து அந்த யூத சிறுவனை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே பார்த்துட்டு அவர் தன்னுடைய தந்தையை பார்க்குறாரு. அவர் பார்க்குற நோக்கத்திலே வந்து என்ன சொல்லலாம், என்ன செய்யலாங்கிற கருத்தில் அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் தந்தை சொல்லிடுறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த அத்தி அபுல் காசிம் சொல்லக்கூடிய நீ அப்படியே ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஈமான் கொண்ட நிலையிலே என்ன செஞ்சுறாரு, மரணிக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து வராங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்கதஹும் மினன் நார், நரகத்திலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு வெளியே வராங்க. அந்த சிறுவன் இறந்து விடுகின்றான். இஸ்லாத்தை ஏற்ற நிலைமையிலேயே யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற நிலைமையிலேயே மரணித்து விடுகிறான். இதற்கு கூட ரசூலா என்ன சொன்னாங்க, அவர்களுக்கு 2 கூலி கிடைக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம போன வாரம் கூட பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முந்தைய வேதத்தை ஏற்றுக்கொண்டு முந்தைய நபிமார்களை நம்பி இந்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன 2 கூலி கிடைக்கும் அவங்களுக்கு, அப்படியெல்லாம் இருக்குது நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே மரணிக்கிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய வர காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கொல்வதற்காகவே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்குவதற்காகவே கொல்வதற்காக ஒரு யூத பெண்மணி என்ன செய்கிறாங்க, விஷம் தடவிய ஒரு இறைச்சியை கொடுக்குறாங்க. கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சாப்பிட்றாங்க. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டா அவங்க எடுத்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய தோழர்களை ஒரு சாப்பிட்டு அவங்க என்ன செஞ்சுறாங்க, மரணித்து விடுகிறார்கள். அப்போ தனக்குண்டு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. தன்னை அழிப்பதற்காக ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறார், இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட எவ்வளோ கருணையாக இருந்தாங்க, அவங்களை விட்டுருங்க நீங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு யூதனுடைய ஒரு ஜனாசா போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க எழுந்து நிற்கிறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு யூதனுடைய ஜனாசா, நீங்கள் என்ன ஒரு யூதனுடைய ஜனாசாக்க நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, அதுவும் ஒரு உயிர் இருந்த உடல் தானே, உயிரோடு இருக்கும் பொழுது எவனுக்காக இதை செஞ்சக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக எதிர்த்து மரியாதை செலுத்தக்கூடாது. அவனும் மனிதன், நம்மளும் மனிதன், அவனும் அல்லாஹ்வுடைய அடிமை, நம்மளும் அல்லாஹ்வுடைய அடிமை. எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் எவ்வளோ கொம்பனாக இருந்தாலும் சரி எந்திரிச்சு நிற்கக்கூடாது. அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களே ஆனால் அவர்களுக்காக நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். எழுந்து நிற்கிறதுக்கு தகுதின்னு ஒருத்தனுக்கு இருந்துச்சுடா, ஒரு ஆளுக்கு இருக்குதுண்டா, அது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இருக்கும். ஏடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படியெல்லாம் நேசிக்கிறோம், உயிரை விட மேலான நேசிக்கிறோம். அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள். அப்படி ஒரு ஆளுக்கு மரியாதை செலுத்துவதாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வுக்காக தான் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கே எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடாதுண்டா வேறு எவனுக்காரும் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, இப்படிங்கிற ஒரு கோணத்தை நடந்திருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதருடைய ஜனாதா பார்த்துட்டு சொல்றாங்க, அதுவும் ஒரு உயிர் இருந்த ஒரு உடல் தானே அப்படின்னு ரசூல் தான் சொன்னார்கள். என்றால் இன்னும் சொல்ல போனால் மதீனாவில் வந்து யூதர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க. ஒரு இஸ்லாத்தை ஒரு சமுதாயம் வந்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது, இஸ்லாத்தை முடக்குவதற்காக ரெடியாக இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து வெறுப்பை வந்து வெளியே காட்டலை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்தார்கள், எவ்வளவு சந்தோஷமான முறையில் வாழ்ந்தார்கள், எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய இறுதி காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த போர் கவசத்தை அடமானம் வைத்து விட்டு அந்த யூதனிடத்தில் சிலபடி கோதுமைகளை வாங்குவதற்காக வாங்கியிருக்கிறார்கள். என்றால் அந்த யூதர்கள் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி காலத்தில் மற்ற மதத்தவர்களும் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறாங்க. குர்ஆனும் இது தெளிவாக பல இடங்களில் சொல்லுது. உங்களோட யார் சண்டைக்கு வராங்களோ அவங்களோட நீங்கள் யுத்தம் செய்யுங்க, உங்களோட சண்டைக்கு வராதவர்களை பின்வாங்கி விட்டவர்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எதுவும் செய்யாதீர்கள் அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. மனித நேயமுள்ள ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்ம இடத்துல தான் அதிகமான மனித நேயமற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏமாத்துறதுலேருந்து, திருடிலிருந்து, விபச்சாரம் இருந்து, இந்த மாதிரி அனைத்து விதமான அக்கிரமங்களும் அத்துமீறல்களும் நம்ம இடத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக இதுல நம்ம என்ன செய்யணும், நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முக்கியமான ஒன்று செய்தி இன்ஷா அல்லாஹ் 2வது அவர்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து இன்று ஒரு மனித நேயமான ஒரு செயலில் மிக முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் இந்த இரத்த தானம் செய்வது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு தேவையாகவும் அவசியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன, ரத்தம். இந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உள்ள அந்த வாகனத்தினுடைய அதிகமான காரணத்தினாலும், இந்த சீக்குகள் நோய்கள் போன்ற அதிகமான நோய்களின் காரணத்தினாலும் அதிகமான மக்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அறுவை சிகிச்சை, இன்னும் பல தேவையான காரியங்கள் ஏற்படுகிறது. அவருக்கு முக்கியமாக உணவு, உடை, மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமான தேவை, ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான உயிர் தேவையாக இருக்கக்கூடிய ரத்தம். அவனுக்கு அந்த ரத்தத்தை செலுத்தினா தான் ஆபரேஷன் செய்ய முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க. சில தாய்மார்களுக்கு வந்து பிரசவ நேரமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணியே ஆக வேண்டும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக ரத்தம், அவங்களோட ரத்தம் அதிகமான ரத்தம் இருக்காது, ரத்தத்தை செலுத்தினால்தான் ஆபரேஷன் பண்ண முடியும். இப்படி போன்ற பல சம்பவங்கள் இருக்கிறது.
இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் எடுத்து பார்த்தால் எத்தனை ஆபரேஷன் நடக்கிறது, எத்தனை பேருக்கு பாட்டில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க, ரத்தம் ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள், எவ்வளவு ரத்தம் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய பார்க்கலாம், அறிந்திருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்மளுக்கு நாளைக்கு அந்த மாதிரி பல தேவைகள், நேரங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்துல கொண்டு இந்த இரத்த தானம் செய்வது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அல்லாஹ்வோட திருமறைகளை சொல்லும் பொழுது வமன் அஹ்யாய அன்னமா அஹியன் நாச ஜமியா அப்படின்னு எல்லாம் சொல்றான். யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறார்களோ அவர்கள் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போன்றாவார். அதே மாதிரி ஒரு மனிதரை யார் கொலை செய்கிறார்களோ அன்னமா கத்தலன் நாச ஜமியா, அவர் எல்லா மனிதரையும் கொலை செய்தவர் போன்றாவார். ஒரு மனிதனுக்கு நம்ம செய்யக்கூடிய தீமை, அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவன் எவனெல்லாம் ஒரு கொலை செய்கிறானோ அதனுடைய ஒரு பங்கு யாருக்கு போய் சேர்கிறது, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு போய் சேர்கிறது என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனை வாழ வைப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக ரத்தம் இருக்கிறது. அது நீங்கள் உங்களுடைய ரத்தமாக அவன் வாழ்வதற்கு, உங்களுடைய ரத்தம் அவனுடைய அந்த நேரத்துக்கு மட்டும் தான் தேவைப்படும் ஒழிய அப்புறம் ஃபுல் ஃபங்க்ஷன் சர்க்குலேஷன்லாம் உங்களுடைய ரத்தம் கிடையாது. உங்களுடைய அந்த எமர்ஜென்சியான நேரம், அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுடைய ரத்தம் அவருக்கு தேவைப்படுகிறது ஒழிய அது ரத்தம் கொடுப்பதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. உங்களுக்கு 24 மணி நேரத்தில் அந்த ரத்தம் சர்வசாதாரணமாக ஊறிவிடும். நீ எப்போதும் போலவே இந்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்து கொள்ளலாம். திருமணம் முடித்தவர்கள் கூட ரத்தம் கொடுக்கல தப்பு கிடையாது. அவர்களால் அந்த அதற்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. இப்போ இன்னும் சொல்ல போனால் ரத்தம் கொடுப்பதனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வெளியாகுவதன் மூலமாக ஃப்ரெஷ்ஷான ரத்தம் நம்ம உடம்புல வந்து ஏறிக்கொள்கிறது, புதுசாக ரத்தம் ஊறுகிறது. இது வந்து தோண்ட ஊறுற தண்ணி மாதிரி தான் ரத்தம்ங்கிறது. ஒரு மனிதனுக்கு சராசரியாக 6 லிட்டர் ரத்தம் இருக்கிறது. அது கண்டினியூவாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லிட்டர் கணக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஒரு யூனிட் 300 ml 300 ml எடுத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு அது ஒரு நாளில் ஊறிடும். சர்வசாதாரணமாக எப்போதும் போலே நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், எந்த விதமான மாற்றம் ஏற்படாது. இது ரொம்ப ஒரு அவசியமான மனித நேயமிக்க ஒரு செயல். நீங்கள் பாருங்க, எத்தனையோ பேரழிவுகள் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் மனிதர்களுக்கு ரத்தம் தான் அதிகமாக தேவைப்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் இந்த குவைத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், அதான் ஹாஸ்பிட்டல், மற்ற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்களாக்க ரத்தம் அவ்வளவு தட்டுப்பாடாக இருக்கிறது. ரத்தம் வந்து ஏன்னா மனிதர்கள் வாழ வேண்டும், உங்கள் மூலமாக ஒருவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த உதவி வந்து நீங்கள் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர்கள் போன்றவர் ஆகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சிருக்காங்க, வரக்கூடிய 6ஆம் தேதி மாபெரும் ரத்த தான முகாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஜாபரியாங்கிற இடத்துல. அதில் வந்து ரத்தத்தை நீங்கள் வந்து கொடுப்பதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. உங்களால் ஒரு மனிதருக்கு என்ன செய்ய வாழ்வு கிடைக்க போகிறது. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதற்கு தகுதியானவர்கள், தேவை உள்ளவர்கள், கொடுக்க வேண்டிய ஆர்வம் உள்ளவர்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதற்கு இந்த நிர்வாகிகள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மனித நேயத்தில் மிக முக்கியமான ஒரு நேயமான ஒரு செயல் இந்த மனிதனை வாழ வைப்பது. மனிதனாக பார்க்கறதை விட அவன் வாழணுமா இல்லையா, உலகத்தில் அவன் மனிதனாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி அவசரமான தேவைகள் சில பேர் கூட சொல்லுவாங்க, ரத்தத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஹராமுன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கே ஒரு தேவைன்னு வரும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, வாங்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. ரத்தம் அல்ல எதுக்கு தடுத்திருக்கிறான், சாப்பிடுவதற்கு தான் தடுத்திருக்கிறான். வத்தமும் லஹமுல் ஹின்சீர், பன்றி இறைச்சி, ரத்தம் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு தடை, சாப்பிடுவதற்கு. அதை சொல்லிட்டு அல்லாஹ் கீழே சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், யார் வரம்பு மீறாமலும் வழியை செல்லாமலும் நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார்களோ அவர்கள் மீது குற்றம் கிடையாது. இது வந்து நம்ம வழியாக ஆக்சிடென்ட் ஆகிறோம், இன்னும் அறுத்து நீ ரத்தத்தை எடுத்துட்டு வேற ரத்தம் செலுத்தத்தான் வேணும்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு நேரம். யார் வழியை செல்லாமலும் வரம்பு மீறாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது வந்து நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். மனித உயிர் காப்பதற்கு ரத்தம் ரொம்ப அவசியம். மனிதன் உயிரோடு இருப்பதற்கு ரொம்ப அவசியம். அவனுக்கு மற்ற எல்லா தேவைக்கும் ரத்தம் அவசியம். அதனால சில பேர் எத்தனையோ புற்றுநோயாளி இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அடிக்கடி ரத்தத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க கொஞ்ச நாளைக்கா நிம்மதியாக வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு காரியம் எத்தனையோ விஷயங்கள் இருக்காது, நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு ரத்தம் தானம் செய்யக்கூடியவர்களாகவும் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியவர்களாகவும் ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் மனிதனாக பார்க்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.